யமன் வாயில் வீழ்ந்த எங்கள் சுற்றத்தார், பச்சை குழந்தைகள், பருவமங்கைகள். மன்னிக்கும், அலட்சியத்தால் அந்த அற்பர் வளர்ந்து விட்டனர். அலட்சியம், அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் அனுமதித்து எங்கள் போன்றவர்களை அல்லலுக்கு ஆட்படுத்துவது, கேட்டால் அலட்சியம் என்று மழுப்புவது. அரசே, இது ஆட்சி முறை அல்லவே. ஆட்சி முறையை கண்டவர்கள் அறிவாளிகள். இது அரச சபை என்பதை ஆலோசித்து பேசுங்கள். அதற்கு நீர் யார்? நீர் யார்? இவர் அறிவு பொக்கிஷம், அரண்மனை குருநாதர், அரசரே பணியும் ராஜகுரு. ஆமா, அத்தனையும் உண்மை, உண்மை, உண்மை. குருசுவாமி, அவர் கொதித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் வேற குத்திவிட வேண்டாம். அதுவும் சரிதான். தளபதி அவர்களே, நாங்கள் பயமின்றி வாழத்தானே உங்களை படைத்தலைவராக கேட்டுக்கொண்டோம். ஆமா, படைத்தலைவர்தான் இப்பெரும்படி சார். அரசே, தாங்கள் ஆணையிட்டு நான் மறுத்தது கிடையாது. இன்று முதல் 8 நாட்களில் அந்த துஷ்டர்களின் கொட்டம் அடங்க வேண்டும். ஆணை. நீங்கள் போற சீக்கிரம் அவர்களை உபச்சரித்து வேண்டியது கொடுத்தனுப்பு. கல்வரை கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டம் வேண்டியதில்லை. குருசுவாமி, தாங்கள் கூறும் திட்டம் ஒரு சிறு வேள்வி, அந்த யாகத்தின் வேகத்தில் பூசிங்கி விடுவார்கள். ஆஹா, மிகவும் சுலபமான வழி. வேடிக்கை. என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல, பைத்தியக்கார வார்த்தைகள். வீரமோகன், நீர் அரச தளபதி, நான் அரச குரு. ஸ்தான பேதத்தை மறந்து மரியாதை கெட்டு உளறுகிறீர். ஆமா, மரியாதையாக பேசுங்கள். மரியாதை வேறு, அவர் மடமைக்கு அடிபணிவது வேறு. குருஜி, அரசியல் பாதுகாப்பு தளபதியை பொறுத்தது. அவர் இஷ்டப்படி நடக்கட்டுமே. ஹே ராஜன், நிதானிக்காமல் முடிவு கூறுகிறீர். அமைச்சர் நீதிதேவர் நல்ல விவேகி, அவர் ஆலோசனை கேளுங்கள். வீரம் பெரிதா வேள்வி பெரிதா என்பதை அவர் விளக்கட்டும். காலமும் நிலையும் அடிக்கடி மாறும். இந்த விஷயத்தில் வீரம் சாதிப்பதை வேள்வி சாதிக்க முடியாது. தலைவரத்திலே உங்கள் வேலை ஆரம்பமாகலாம்.